தங்கச்சி லவ் பண்ணாதடா, லவ் பண்ணாதே. இல்ல இல்ல, நான் அவனை காதலிக்கிறேன். என்ன என்ன சொன்ன? அவனை லவ் பண்றேன்னு சொன்னேன். டேய், வெட்டி போட்டுவேன். வெட்டு வெட்டு வெட்டு. டேய், யார்கிட்ட பேசுற? தெரியும், வீராசாமி கிட்ட தான் பேசுறேன். நீ வீராசாமினா நான் வீராசாமியோட தங்கச்சி. உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. உன்னை பெத்த ஆட்டாதான் என்னையும் பெற்றிருக்க. வெட்டுங்க வெட்டு. தமிழ், 1000 இருந்தாலும் அவரு அண்ணன். அண்ணங்கிறதுக்காக உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? தமிழே, அண்ணன் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்கம்மா. அது வேற யாரும், நான் அவரோட தங்கச்சி. இந்த மாதிரி படம் இருக்கு இல்லையா, நிறையா பேர் இந்த படத்தை பார்த்து they also get into their own dramas. இந்த மாதிரி ஏய் எப்படி நீ இப்படி காதலிச்ச, ஏய் நீ எப்படி இந்த படிப்பு படிச்ச, இந்த மாதிரி ஓவர் த டாப் ட்ராமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். and I have seen this drama and இந்த மாதிரி படத்தை பார்த்து we all get influenced. என்ன இப்படிலாம் கூட லவ் பண்ணலாம், ஆனால் நமக்கு தெரியும் அந்த உங்களுக்கு என்ன வேணும்னு. இந்த நமக்கு தெரியும் சொல்லி சொல்லி சொல்லியே நிறைய பேர் இன்னொருத்தர் வாழ்க்கையை நாசமாக்குவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாசமாக்குறது, எனக்கு தெரிஞ்சு நாசமாக்கினா நான் உன்னை பார்த்துப்பேன், நீயா நாசமாக போனேன்னு நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன்னு. என்ன ஒரு லாஜிக், என்ன ஒரு லாஜிக். ஐயோ ராமா, சல்யூட்.